ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் எக்ஸலோட ஆட்டோஃபில் சீரீஸோட ஃபீச்சர் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ஆட்டோஃபில் சீரீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸலில் வந்து இப்போ டைப் பண்ணும்போது ஒரு செல்லை டைப் பண்ணும்போது இப்போ 1 to 100 ஆர் 1 to 1000 நம்ம வந்து சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு செல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ்னாலும் சீரீஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது நாட் ஓன்லி நம்பர்ஸ், நம்ம டேட், டைம், மந்த்ஸ், அல்ஃபாபெட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் எப்படி ஃபில் சீரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்பர், டேட், டைம், டேஸ், மந்த்ஸ், அல்ஃபாபெட்ஸ் எல்லாமே நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செல்லில் வந்து எதில் நம்ம டைப் பண்ணணுமோ அதில் வந்து 1ன்னு டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணால் இப்போ நம்ம இதில் வந்து சீக்வன்ஸ், அதாவது 1 2 3 4 5 அந்த சீக்வன்ஸில் நமக்கு வேணும்னா நம்ம ஹோம் ஆப்ஷனில் ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அதாவது 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் சீரீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் அந்த செல்லை பார்த்தீங்கன்னா அந்த ரைட் பாட்டமில் ஒரு ஸ்மால் ஸ்கொயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும், அது பேர் தான் ஃபில் ஹேண்டில். அந்த ஸ்மால் ஸ்கொயர் பேர் தான் ஃபில் ஹேண்டில். இப்போ நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணணும். இப்போ ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கொயர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆட்டோஃபில் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி செல்ஸ் அண்ட் ஃபில் சீரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபில் சீரீஸ் கிளிக் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து இப்போ 1 2 3 அந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ காப்பி செல்ஸ்னு போட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செல்லில் என்ன போட்டிருந்தோமோ அதே எல்லா செல்ஸ்லேயும் உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். இப்போ ஃபில் சீரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் அந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிரும். இதுதான் உங்களுக்கு பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபில் சீரீஸ் வந்து ஹரிசாண்டல் வைஸ் கூட நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஃபில் ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு நம்பரை எப்படி உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இதில் உங்களுக்கு ஆட் நம்பர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 நம்பர் கொடுக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3, அதாவது 1 3 5 அந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு வேணும் ஆட் நம்பர். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 செல்ஸையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, இதில் கம்பல்சரியாக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 செல்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதை ஆட் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஈவன் நம்பரும் கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 கொடுங்க, அப்புறம் 4 கொடுங்க. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 செல்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஈவன் நம்பரும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. சீரீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இப்போ 10 20 அப்படிங்கிற சீரீஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு செல்லில் 10, செகண்டில் 10 20 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே சீரீஸில் வந்துடும். 10 20 30 அந்த சீரீஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட்டு டேட் பார்க்கலாம். டேட் வந்து நான் வந்து இன்றைக்கி டேட் எப்படி நம்ம கொடுக்கலான்னு பார்க்குறேன். இதில் என்னோடய சிஸ்டம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மந்த் இருக்குது, அப்புறம் டே அண்ட் இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு டேட் வந்து கொடுக்குறேன். 01/01/2019 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த ரைட் பாட்டமில் அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு அந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபார்மில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட் கூட சீரீஸில் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ டைம் பார்க்கலாம்.
இப்போ டைம் பார்க்கும்போது நீங்கள் டைம் இப்போ வந்து நீங்கள் 12:30 AM அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ரைட் பாட்டமில் அந்த ரெக்டாங்குலரை ட்ராக் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் 12:30 AM 1:30 AM அந்த சீரீஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. எஸ், இப்போ நீங்கள் ஏஎம்க்கு பதிலாக பிஎம்மும் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா, இப்போ ஏஎம் வந்து நான் பிஎம் டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த ஃபில் ஹேண்டில், அது பேர் தான் ஃபில் ஹேண்டில், ரைட் சைடில் இருக்கிற அந்த ஸ்மால் ரெக்டாங்குலர் பேர் தான் ஃபில் ஹேண்டில். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அப்புறம் டேஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மண்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் வந்து ஃபில் ஹேண்டில் வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாமே வரிசையாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக ஆட்டோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ இதில் நீங்கள் மண்டேக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டே போட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் இப்போது ஃபில் ஹேண்டில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் எல்லா டேஸும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிரும். நீங்கள் வந்து 4 or 5 லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. எய்தர் 3 லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்கணும் அல்லது ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் 3 லெட்டர்ஸ் கொடுக்கலாம் ஆர் மண்டே MONDAY அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு இது கரெக்டாக பிரிண்ட் ஆகும். பட் ஸ்பெல்லிங்கும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஃபஸ்ட் என்ட்ரு பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மந்த்ஸ் வந்து இப்போ நான் ஜான்வரின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த ஃபில் ஹேண்டில் வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த மந்த் சீரீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாமே வரிசையாக உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜான்வரி வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஜான்வரி வந்து நீங்கள் ஃபஸ்ட் 3 லெட்டர்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணுறேன், JAN. இப்போ நீங்கள் ஃபில் ஹேண்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரிசையாக உங்களுக்கு அதே பேட்டர்னில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அதே கேப்ஸ் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே அதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு சீரீஸில் வந்துடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களுக்கு இதை நம்பர்ஸ் அண்ட் டேட் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இதை வந்து நான் பார்க்கல, யாருமே இது வந்து போடலை. இதை வந்து நான் உங்களுக்கு இல்லை வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அல்ஃபாபெட்ஸ் வந்து எப்படின்னா ABCD. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக மற்ற நம்பர்ஸ் மாதிரி நீங்கள் டைப் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு செல்லில் உள்ளது தான் உங்களுக்கு காப்பி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் நான் B கொடுத்தா கூட ஏபியை நான் ட்ராக் பண்ணால் கூட உங்களுக்கு ஏபி அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அல்ஃபாபெட்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கணும். அது என்னன்னா இப்போ என்ன பார்க்கலான்னா, இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க. ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதாவது ஒவ்வொரு கேபிட்டல் லெட்டர் ஏக்கு வந்து 65ங்கிற நம்பரால் அதை வந்து கோட் பண்ணுவாங்க. பிக்கு வந்து 66, சிக்கு வந்து 67. அதே மாதிரி ஸ்மால் ஏ லெட்டருக்கு வந்து 97, ஸ்மால் பிக்கு வந்து 98. அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம நம்பர் ஏ வந்து டைப் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு CHAR கொடுக்கணும். CHAR அதாவது கேரக்டருங்கிறதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு CHAR ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த 65 டைப் பண்ணிக்கிற செல்லை வந்து நீங்கள்
செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ டு Z உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஏ டு Z உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அல்ஃபாபெட்ஸ் வந்து நீங்கள் சீரீஸில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஸ்மால் ஏ டு Z வந்து டிஸ்பிளே ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணால் ஈக்குவல் டு CHAR ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் 97 இருக்கிற செல் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஸ்மால் ஏ டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபில் ஹேண்டில் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்மால் ஏ டு Z உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இதில் ஆட்டோ ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்பர், டேட், டைம், டேஸ், மந்த்ஸ் அண்ட் அல்ஃபாபெட்ஸ் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, please subscribe. Thank you for watching this video.